ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா ஆடணும்னு எதிர்பார்க்குறேன். ஜிம்பாப்வே கிட்ட கொஞ்சம் மெத்தன போக்கு கடைபிடிச்ச மாரி, அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா விளையாடணும்னு இல்ல எதிர்பார்க்குறேன். ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ம். "ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் காசு குடுத்தா என்ன வேணாலும் பண்றாங்க." என்னமோ அவிங்க நாட்டு ரசிகர்களே தான் பண்ணியிருந்தாங்க ஆமா. ஒருத்தர் அவிங்க கமெண்ட். நாட்டு அது அ பார்த்தேன். நானும் பார்த்தேன். அந்த மேட்ச் நாம சொன்னத அவிங்க வந்து ஒப்புக்கொண்டு போறாங்க. அதாவது ம். வந்து மெத்தனமா விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவிங்களுமே ஒத்துக்கிறாங்க. ம். நான் ம். கூட நம்மள கெட்ட வார்த்தைல திட்டுவாங்க அப்படி இப்படின்னு நெனச்சேன். ம். அதெல்லாம் இல்ல. 11 நிசங்கா 10 நிச்சங்க. 11 நிசங்கா தவிர 10 யாருப்பா பேர் நிச்சங்க. பேட்டிங் ஆடுவா? தயவு செஞ்சு ஆமா. தயவு இல்ல செஞ்சு அதான் நேத்து நான் 3 வீடியோவா ஸ்ரீலங்கா வீடியோக்கு சொல்லிட்டு இருக்கிறது. எப்பா அந்த குஷால் பெரேராவ தூக்கிட்டு ஓகே. காமில் மிஸ்ராவ உள்ள போடுங்கப்பா, காமில் மிஸ்ராவ உள்ள போடுங்கப்பாங்கிறேன். எதுக்கு அந்த குஷால் பெரேராவ புடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்ஷனாக்கு ஒரு பேட் டே அவ்வளோதான். மத்தபடி அவரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரு நல்லா இல்ல போட்டாலும் மத்த விக்கெட்டு. மேட்ச்லாம் நல்லாவே பந்து ஆ போட்டுருக்காரு. அந்த ஒண்ணு அந்த மட்டும் சொதப்பிட்டாரு. அன்னைக்கு நான் கொஞ்சம் சொதப்பு. கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு, "டிக்சனாவ நம்ப மாட்டேன்" அப்படின்னு. ம். டிக்சனாக்கு பேட் டே, ஒரு டே. ஒரு டே. டிக்சன் ஒரு எல்லா பவுலருக்குமே ஒரு டே இருக்கும்ல. பும்ரா ம். கூட 4 ஓவர் 45 ரன் அடிப்பாங்க. ம். ஹலோ, வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 2 இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்காவோட மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்றது முக்கியமா. வாங்க ப்ரிவ்யூக்குள்ள போவோம். ம். இந்த மேட்ச்ல இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? சுவாரஸ்யமான மேட்ச் எதிர்பார்க்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா ஆடணும்னு எதிர்பார்க்குறேன். ஜிம்பாப்வே கிட்ட கொஞ்சம் மெத்தன போக்கு கடைபிடிச்ச மாரி, அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா விளையாடணும்னு இல்ல எதிர்பார்க்குறேன். ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ம். "ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் காசு குடுத்தா என்ன வேணாலும் ஓகே. பண்றாங்க." அவிங்க நாட்டு ரசிகர்களே தான் பண்ணியிருந்தாங்க ஆமா. ஒருத்தர் அவிங்க கமெண்ட். நாட்டு அது அ பார்த்தேன். நானும் பார்த்தேன். அந்த மேட்ச் நாம சொன்னத அவிங்க வந்து ஒப்புக்கொண்டு போறாங்க. அதாவது ம். வந்து மெத்தனமா விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவிங்களுமே ஒத்துக்கிறாங்க. ம். நான் ம். கூட நம்மள கெட்ட வார்த்தைல திட்டுவாங்க அப்படி இப்படின்னு நெனச்சேன். ம். அதெல்லாம் இல்ல. 11 நிசங்கா 10 நிச்சங்க. 11 நிசங்கா தவிர 10 யாருப்பா பேர் நிச்சங்க. பேட்டிங் ஆடுவா? தயவு செஞ்சு ஆமா. தயவு இல்ல செஞ்சு அதான் நேத்து நான் 3 வீடியோவா ஸ்ரீலங்கா வீடியோக்கு சொல்லிட்டு இருக்கிறது. எப்பா அந்த குஷால் பெரேராவ தூக்கிட்டு ஓகே. காமில் மிஸ்ராவ உள்ள போடுங்கப்பா, காமில் மிஸ்ராவ உள்ள போடுங்கப்பாங்கிறேன். எதுக்கு அந்த குஷால் பெரேராவ புடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அடிச்சாருன்னா பரவால்ல. ம். அடிக்காம அந்த இடத்துல வந்து ஒரு விக்கெட்ட ஃப்ரீயா குடுத்துட்டு போறாரு. 10 நிசங்காவுக்கு வந்து கொஞ்சம் கம்பெனியாச்சும் குடுக்கலாம். ஒரு ம். 6 ஓவர், 7 ஓவர் ஆடிட்டு போலாம். 10 நிசங்கா அடிச்சா மட்டும் தான் 2. குஷால் மெண்டிஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஆனா போன ஆட்டம் ஆடுற மாரி நடுவுல வந்து ஸ்பின் choke போட்டாங்கன்னா, குஷால் மெண்டிஸ் நாட் த குட் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். சுமார் பிளேயர் ஆஃப் ரொம்ப ரொம்ப சுமார் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. அ நடுவுல வந்து அடில் ரஷீத், லைம் டிவிசன் 2 பேர் ஸ்பின் போடுவாங்க. போதாக்குறைக்கு வில் ஜாக்ஸ் இருக்கிறாங்க. அவர் வந்து அந்த பாஸ் பவுலிங் இருக்கும்போதே வந்தாருன்னா நல்லா ஆடுவாரு. நடுவுல கொஞ்சம் சொதப்புவாரு. நான் ம். என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த பவன் ரத்நாயகே ம். செம்ம பேட்ஸ்மேனு. ம். எல்லா ஆட்டமும் இவங்களுக்கு மொமெண்டம் கொண்டு வந்து தர்றதே அவருதான். ம். பயங்கர அடி. ஏன்டா சரித்திரஸ்லங்க உட்கார வச்சுட்டு இவங்களா இவரு ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, கேப்டன் வேற. செம்ம பிளேயரு. சரித்த சொல்லுங்க கேப்டன் உட்கார வச்சுட்டு இவரு ஆட வைக்கிறாங்க. கேப்டன் ஆ. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டு நீங்க தசுன் சானக்காவ கேப்டன்சி குடுத்துட்டு, அவர் சரித்திர ஸ்லங்கா பிளேஸ்ல வந்து பவன் ரத்நாயகே. ஆனா கேப்டன்ங்கிற பதவி வந்து தசுன் சானக ஒழுங்கா பயன்படுத்தணும். ம். யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல ஓவர் குடுக்குறது கரெக்ட்டா போன ஆட்டம்ல கமிந்து மெண்டிஸ்க்கு இடையில 2 ஓவர் சொருகி விட்டுருக்கலாம். ஏன் ம். அதெல்லாம் பண்ணாரு? கடைசி ஒரு மதுசங்கா குடுக்கறதுக்கு பதிலா வந்து ஏன் தீக்ஷனா குடுத்தாரு? தீக்ஷனாக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஓவர் குடுத்துருக்கலாம். நெறைய தப்பு பண்ணாரு. அவருக்கு தப்புலாம் ரெக்டிஃபை பண்ணாருன்னா, நாளைக்கு ஷூ ஷாட்டா ஸ்ரீலங்கா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குதோ? ஸ்ரீலங்கா பக்கம். பவுலிங் நீ அதான் போன மேட்ச் கொஞ்சம் இதா கொஞ்சம் ஜிம்பாப்வே தானே நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு நெனப்புல போயிட்டாங்க. மத்தபடி இப்ப பிரமோத் மதுசாங்க அவரோட இடத்துல சமீரா வந்துருவாரு. சமீரா வந்துட்டா அவர் குடுத்த கபீரா வந்துருவாரு. அந்த 20 ரன்னுங்கிறது 2 ஓவர்ல இப்ப குறைஞ்சிரும். உனக்கு விக்கெட் டேக்கரும் கிடைச்சிருவாரு. அது இல்லாம தீக்ஷனாக்கு ஒரு பேட் டே அவ்வளோதான். மத்தபடி அவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரு நல்லா இல்ல போட்டாலும் மத்த விக்கெட்டு. மேட்ச்லாம் நல்லாவே பந்து ஆ போட்டுருக்காரு. அந்த ஒண்ணு அந்த மட்டும் சொதப்பிட்டாரு. அன்னைக்கு நான் கொஞ்சம் சொதப்பு. கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு, "தீக்ஷனாவ நம்ப மாட்டேன்" அப்படின்னு. ம். தீக்ஷனாக்கு பேட் டே, ஒரு டே. ஒரு டே. தீக்ஷனா ஒரு எல்லா பவுலருக்குமே ஒரு டே இருக்கும்ல. பும்ரா ம். கூட 4 ஓவர் 45 ரன் அடிப்பாங்க. ம். தீக்ஷனாலாம் நம்பலாம். 4 ஓவர் 25 ரன், 30 ரன் கரெக்ட்டா நீட்டா போட்டு போயிருவாரு. ம். அந்த துஷான் ஹேமந்தாவும் நல்லா பந்து போடுறாரு. அதிகபட்சம் 4 ஓவர் 40 ரன் போனாலும் 3 விக்கெட் குறைஞ்சபட்சம் எடுத்துடுறாரு. எடுத்து விக்கெட் எடுத்துடுறாரு விக்கெட் டேக்கர் அவருக்கு ஹேமந்தா. துஷான் ஏமனத் இவரு அசரங்க ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். அவரோட ஷூ ஃபில் பண்ணினாலும் ஓரளவு இப்போதைக்கு ஆளே இல்லைங்கிறத விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மற்றபடி இந்த டீம் சேஞ்சஸ் இருக்காது. இப்போ ஒரே குறை தசுன் ஷானாக்கா ஃபினிஷர் ரோல் கரெக்டாக போகணும். ராசா வந்து கரெக்ட்டா அந்த பண்ணு.
ஜிம்பாவேல பண்ணி கொடுத்த நம்ம மாதிரி. டீம்ல அடிக்ட் பண்ண மாதிரி ஆ சின்ன டீமை புடிச்சு அடிச்சிட்டு கூடாது. நல்ல டீமோட நல்ல கிரிக்கெட் விளையாடணும். இப்ப இல்ல, இப்ப நீ அதான் அடிக்கலைன்னா டீம் வெளியே போயிரும். இப்ப நீங்க ஆமா கேப்டனா பொறுப்பெடுத்து நீங்க ஒரு ஃபைனிஷர் ரோல் எடுக்கலைன்னா வெளியே போயிரும் டீம். ஆமா அது உங்க இல்ல கையில தான் இருக்கு. இதுக்கு மேல வாய்ப்பு கிடைக்காது. நீங்க கொழும்புல அடிந்தா கூட சரி, ம், கிரவுண்ட் ம். எல்லாமே வந்து நீங்க கேண்டில தான் ஆடுறீங்க, பள்ளைக்கலையில தான் ஆடுறீங்க. நல்ல பேட்டிங் பிட்ச். இதுல பேட்டிங் பிட்சா இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் பயம் இங்கிலாந்து பக்கம் கொஞ்சம் வெற்றி வின்னிங் பர்சன்டேஜ் போகுமோ அப்படிங்கிறது. ஏன்னா பேட்டிங் கிரவுண்ட் நம்ம சொல்ல தேவையில்ல. பட்லரு ஃபில் ஷாட்லாம் ஃபார்ம் இல்லைங்கிறோம். சப்ப தவறினாலையா பட்டுருச்சுன்னு செதைச்சு விட்டுற நீ மாட்டாங்க. அவ்வளோ யோசி, இந்தியா பிச்சிலே இவங்க இட்டாலி கூட கும்பிடு போட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கம்முன்று நேபாள்கிட்ட மேட்சை கொடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா நேபாள் வந்து இங்க ஆடிட்டு இருந்திருக்கோம். நீ வேற இவங்களெல்லாம் நம்பவே தேவையில்ல. நீ அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்துட்டு போக தேவையில்ல. மேட்ச் ஆனால் நல்லா இருக்கும். கஷ்டப்படுவாங்க, பார்க்கலாம் எப்படின்ட்டு. இது பார்த்தா தெரியுது ஸ்ரீலங்கா தான் வின்னு. ஏன்னா நான் இங்கிலாந்து இந்த மேட்ச்க்கு ஃபேவரட்ஸ் இல்லைங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன்னா எல்லா மேட்சுமே, அதாவது இட்டாலி, நேபாளி, ஸ்காட்லாந்து, நம்ம நம்ம இந்த டீம்ல நம்ம குரூப்ல இருந்துச்சுன்னா இந்தியா ஒரு மேட்ச் ஆச்சு 250 to 270 தாக்கி இருப்பாங்க. கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. அந்த டீம் கிட்ட எல்லாம், அதாவது இந்தியா மாதிரி ஒரு தார் ரோடு இருக்கிற கிரவுண்ட்ல வந்து பயங்கரமா பயங்கரமா வந்து மத்த டீம் வந்து டாமினேட் பண்ற விட்டு, எப்பா கடைசி நேரத்துல கழுத்து அறுத்தாங்க, ரத்தம் வரல, உயிர் தப்பிச்சுக்கிற மாதிரி வந்திருக்காங்க இந்த லீக். ஆனா டாப் ஸ்பாட் பிடிச்சிருக்காங்க. இல்ல டாப் ஸ்பாட் இல்லையா, ஸ்டார் ஸ்பாட்ல வெஸ்ட் இண்டீஸோட ஒரு மேட்ச் தோத்து அந்த குரூப்ல 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. எப்படி நினைக்கிறீங்க இங்கிலாந்தை பத்தி? இங்கிலாந்து பத்தி 11 பேர்ல கிரிக்கெட் விளையாடல, ஒருத்தர் தான் விளையாடுறாரு. சாம் கரன் மட்டும் பேட்டிங்லயும் அடிச்சு பவுலிங்கும் கொஞ்சம் போட்டு, கூடவே வில் ஜாக் பேட்டிங்ல, இவங்க 2 பேர் மட்டும் தான் ஆடுறாங்க டீமுக்கு. மற்ற யாரும் எனக்கு பெருசா ஆடுற மாதிரியே தெரியல. பவுலிங் ஒரு இம்பாக்ட் இல்ல, பேட்டிங் எங்க மேல சீட்டு கட்டு அடுக்குன்னு கலையும் பாரு, அந்த மாதிரி கலக்கலன்னு டக்குன்னு வந்து மின்னிக்கீழ வந்து வில் ஜாக் கிட்ட நிக்குது. ரொம்ப நம்ம ஸ்குவாட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது பட்லர், ஃபில் சால்ட் அப்படி சொப்பா ஓப்பனிங் பட்லர் என்ன பண்றாரு மேட்ச்ல இருக்க மாதிரியே தெரியலையே. பட்லர் இருந்தா அந்த டீம் எப்படி இருக்கும்? ஐபிஎல் ஒத்தாலா கொண்டு போவாரு. ராஜஸ்தான் எத்தனை மேட்ச் ஒத்தாலா கொண்டு போவாரு. இல்ல மும்பை மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஆடி இருக்காங்க, கொல்கத்தா மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. அவருக்குள்ள ஃபேவரட்டான கிரவுண்ட். ஒரு செஞ்சுரி கூட அவர் அடிக்க வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்குள்ள ஐபிஎல் ஆனாவே ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம் இருக்கும் சீசனுக்கு 1-2. அவர் வந்து ஒரு 50 அடிக்காம வர்றதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. என்ன ஜேக்கப் பெத்தல்லாம் நல்லா ஆடினாரு ஒரு மேட்ச். அந்த மாதிரி மிடில் ஆர்டர் மட்டும் தான் அடிக்க, ஓப்பனிங் ஒண்ணுமே இல்லை. ஜாஃபர் அடிச்சா எதுக்கு பால் போடுறாருன்னே தெரியல. அவர் ஓவர்ல சின்ன பசங்க 3 6 அடிக்கிறானுங்க. நேபாள் மேட்ச் 3 6. அதனால இந்த டீம் எனக்கு பேட்டிங் ஆடுறாரு. ஆர்ச்சர் பவுலிங்ல சொதப்பினாலும் பெஸ்பெல் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. ஹேரி குரூப் ஆன் அண்ட் ஆஃப். இந்த ஒரு மேட்ச் 20 அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் 50 அடிக்கிறாரு. எல்லா ப்ரெஷருமே வந்து வில்ஜாக்ஸ் காலில் வந்து விழுவுது. ஐயோ வில்ஜாக்ஸே தான் எல்லா மேட்சும் காப்பாற்றி விடணுங்கிற மாதிரி இருக்குது. அவர் ஃபெயிலியர் ஆகி மேல வந்து பெத்தல் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்து வில்ஜாக்ஸ் ஃபெயிலியர் ஆனா டீம் வந்து 150 to 160 ஸ்டக் ஆகிற நிலைமையில தான் இருக்காங்க. இல்ல நீ இங்கிலாந்து ஒரு 180, நாம நினைச்சோம் 200 கூட அடிக்கிற டீம் இது மட்டும் தான் நினைச்சோம். ஆனா 180 அடிச்சாவே இந்த டீம் பொட்டலாம் தான் நினைக்கிறேன். அதுவும் இப்ப ஸ்ரீலங்கா லெவலில் ஆட போறாங்க. இந்த டீம் ஸ்பின் எப்படி ஆட போகுதுன்னே தெரியல. பேட்டிங் பிச்சில் 150 கஷ்டப்பட்டாங்க. இப்ப ஸ்பின் இந்த டீம் எப்படி ஆடுன்னே தெரியலையே. அது ஸ்ரீலங்கா மாதிரி பிச்சில் அதுவும் அங்க ஆடிட்டு இப்ப இவங்க அடாப்ட் வேற பண்ணோம். அதனால ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியா சொல்லிடலாம் ஸ்ரீலங்கா தான் வின்னுட்டு. பார்த்தாவே தெரியும். அதுவும் பகல் மேட்ச் வேற. ஸ்விங் நீங்க நம்பிட்டு மேட்ச் அது இன்னும் பேட்டிங் பிச்சில் ஆடுறாங்களா, அதான் பிரச்சனை. பள்ளைகள் தான் ஆடுறாங்க. இந்த கிரவுண்ட்ல 260 20 சேசிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல. பவுலிங் ரொம்ப இங்கிலாந்து வீக்கா இருக்கிற மாதிரி. ஆர்ச்சர் ஒரு பேர் நேம் மட்டும் தான் இருக்கு. ஆலன் சோலி, பீட்டர் இங்கிலாந்து மாதிரி அது ஒரு பேரு ஆர்ச்சருங்கிறது. ஆனா அதை விட்டுட்டா அடில் ரஷீத் நல்லா பந்து போட்டுருக்காரு. ஒரு மேட்ச், அதாவது நேபாள் மேட்ச்ல கிழிச்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா பந்து போட்டுருக்காரு. ஆனா விட்டா ஜெமி ஓவர்டன் 4 ஓவர் போட்டு ஆகணும். சாம்கரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அது யாருக்கிட்ட, நேபாள் கிட்ட, ஸ்காட்லாந்து கிட்ட, இட்டாலி கிட்ட அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா வந்து சூப்பர் 8ல ஆட போறது, அது அவங்க குரூப் செம்ம டஃப்பான குரூப். நல்ல நல்ல டீம்ஸ், நல்ல நல்ல ஹிட்டர்ஸ் வச்சிருக்கிற டீம். அங்க அந்த இடத்துல சாம்கரன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிறது பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் லைம் டிவிஷன் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணி போட்டுருவாரு. 30-35 விக்கெட் டேக்கரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸ்ரீலங்கா எடுத்துக்கோ,
எத்தனை ஸ்பின்னர் இருக்காங்க. இப்போ மிடில் ஆர்டரில் இந்த ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரே உனக்கு முடிஞ்சா 2 ஓவர் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த டீம்ல லிவிங்ஸ்டன் இந்த டீம்ல மிஸ் பண்றதுன்னா லிவிங்ஸ்டன் அழகா 2 ஓவர் போட்டு கொடுப்பாரு. நீ லயன் டான்சன் எடுத்துட்டு வந்ததுக்கு லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. வெளியே ரெகான் அகமது இருக்காரு. ரெகான் அகமது பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல பவுலர் அதுதான் கிடையாது. சொல்றேன். நல்ல ரசீத் அடில் ரசீத் விட்டுட்டு அந்த டீம்ல பிளேயர்ஸே கிடையாது ஸ்பின் போடுறதுக்கு. இது ஸ்ரீலங்கா தான் வின்னு. சரி, ஓகே. ஸ்ரீலங்கா வின்னுட்டீங்க. நானும் ஸ்ரீலங்காவோடய போறேன். நான் 2 பேரும் ஒத்து போறோம். சரி, ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னா யாரு உங்களுக்கு? ஸ்ரீலங்கா கீ பிளேயர். ஜெயிக்கணும்னா யாரு நல்லா? 10 நிமிஷங்க தான். இது என்ன கேள்வி? ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் 10 நிமிஷங்க ஆடினா முடிஞ்சுது. சரி, அப்ப சப்போஸ் இங்கிலாந்து உங்க ப்ரெடிக்ஷன் ஸ்ரீலங்கான்ட்டீங்க. அப்ப சப்போஸ் இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி தான் யார் ஆடணும்? இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தா எங்க சொல்றது? இந்த டீம்ல நீ மேல ஓப்பனர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஃபார்முக்கு வந்தா போதும். பட்லர் எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு வந்தா கூட போதும். ஆனா பட்லர் ஸ்ரீலங்காவில் ரெக்கார்ட் நல்ல ரெக்கார்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. பட்லர் அடிச்சேன்னா ஷூ ஷாட் வின்னு. சரி, ஓகே. என்னோட இது வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும். பவன் ரத்நாயகே செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரே நான் ரொம்ப நம்புறேன். நடுவில் வந்து அந்த அடில் ரசீத்தையும் லைம் டேவிஸையும் போட்டு புழக்க போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ 10 நிமிஷம் லா ஆஃப் ஆவரேஜை கணக்கு போட்டோம்னா 2 ஆட்டம் அடிச்சிட்டாரு. நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்குமோன்னு தோணுது. அந்த ஃபெயிலியரை ஈடுகட்டுற மாதிரினா எனக்கு குசால் பெரேரா மேல நம்பிக்கை இல்ல. குசால் மெண்டிஸ் மேலே நாளைக்கு நம்பிக்கை இல்ல. பவன் ரத்நாயகே 3 ஆஃப் செஞ்சுரி வச்சிருக்காருல்ல. அதான் லா ஆஃப் ஆவரேஜ் கணக்குப்படி பார்த்தா போன ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதனால இந்த ஆட்டம் அடிப்பாரு. லா ஆஃப் ஆவரேஜ் கணக்கு வச்சு சொல்றேன். அப்ப வந்து 2 ஆட்டம் ஒரு 50 ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வர்றாரு 10 நிமிஷங்க. அவருக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நான் பவன் ரத்நாயகே போறேன். எனக்கு என்னமோ நாளைக்கு பட்லர் படும். நாளைக்கு பட்லர் கிழிச்சு விட போறான்னு நினைக்கிறேன். அப்ப யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க தோணுது. பட்லர் பிடிச்சுன்னா பட்லர் வின், இங்கிலாந்து வின்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு வந்து நீங்க உரையாடல், அதாவது கமெண்ட் செக்ஷன்ல நாங்க பேசிடுறது ஏதோ தப்பு, ஸ்ரீலங்கா நாட்டுல, அதாவது இந்தியா ஃபேன்ஸ், ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் ஆகிய நீங்கெல்லாம் வந்து அந்த நாட்டுல இருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது கிரிக்கெட்ல வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு கமெண்ட்ல போடுங்க. அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஷனும் முக்கியம். ஆனா நம்ம போறோம், லாங் டைமா போறோங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம். சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருங்க. கிரிக்கெட் கச்சேரி உங்களோட என்னைக்குமே இருக்கும். நன்றி, வணக்கம்.